பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகம் சம்பந்தமான ஒரு பதிவு தான். ஒரு சில குடும்பங்கள்ல ஒரே கிரகங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கெடுபலன்கள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். பொதுவா பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜாதகம் பார்க்க ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்தாங்க. பார்த்தா அவரு மிதுன லக்னம், 6 செவ்வாய். அவர் 8ஆம் வீடு மகரத்துல அந்த செவ்வாய் உச்சமா ராகுவோட சேர்ந்திருக்கார். நடப்பு திசை பாத்தீங்கன்னா அவருக்கு சூரிய திசை செவ்வாய் சாரம் வாங்கி திசை நடத்திட்டு இருக்கார். அதாவது கடன் அடைவதற்கான வழிமுறைகள் சொன்னோம்னாலும் அவருடைய மகன் ஜாதகத்தையே நம்ம செக் பண்ணும்போது மகனுக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு. அவர் நீச்சம்னா கடகத்தில் இருக்காரு. நீச்சபங்க ராஜயோகம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. சோ லக்னாதிபதி பையனுக்கு நீச்சம் ஆயிட்டாரு. இவருக்கு 6ஆம் இடத்து அதிபதி உச்சமாயி கூட ராகுவோட இருக்காரு. அதாவது தந்தைக்கு கெடுதலை தரக்கூடிய வலுக்குறையாக இருக்க வேண்டிய செவ்வாய் வலுவாக இருக்கின்றார். அதே மாதிரி மகனுக்கு வலுவாக இருக்க வேண்டிய செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார். மொத்தத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே செவ்வாயால பாதிப்பு. அதே மாதிரி ஒரு விதவை கைம்பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அதுல சுக்கிரன் கெட்டு போயிட்டார். சோ அதனால அதுவே ஒரு காரணம் அவர் கைம்பெண் ஆனதாக இருக்கலாம். அவருடைய தம்பியினுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம், அந்த கைம்பெண்ணுடைய தம்பி. அவரு சுக்கிரன் நீச்சம் ஆயிருச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுல டிலே ஆகலாம். அதே மாதிரி உங்களுக்கு பல்வேறு காரணங்கள், சூரியன் சுக்கிரன் தள்ளி இருந்தாலும் 30 டிகிரிக்கு மேல இருந்தாலும் கல்யாணம் காலதாமதமாகலாம். சுக்கிரன் நீச்சமாக கண்ணியில போய் உட்கார்ந்தாலும் கல்யாணம் தாமதமாகலாம். அதே மாதிரி அந்த சுக்கிர திசை அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ இருந்தாலும் அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆக பாருங்களேன், அப்பா பையனுக்கு ஒருத்தருக்கு செவ்வாய் உச்சம், இன்னொருத்தருக்கு செவ்வாய் நீச்சம். அந்த கைம்பெண்ணுக்கு சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, தம்பிக்காரனுக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்றார். அதனால நம்ம அட்லீஸ்ட் குடும்பத்துல யாராவது ஒருவருக்கு அதாவது நீச்சமான கிரகம் ஒருவருக்கு குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ இருந்தாலும் அந்த நீச்சமான கிரகம் பையன் அல்லது பொண்ணு ஜாதகத்துல நன்றாக இருந்து நல்ல சாரம் வாங்கி நல்ல உங்களுக்கு 9ஆம் பாவமோ 11ஆம் பாவமோ 7ஆம் பாவத்திலேயோ இல்ல 2ஆம் பாவத்திலேயோ இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். இந்த மாதிரி நம்ம அது மாதிரி நிறைய பிராக்டிக்கலா பாக்குறோம். திருமணத்திற்கு முன்னால எதிர்மறையான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தா திருமணம் ஆனவுடனே அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் அந்த பாதிப்புகள் தென்படுது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல திருமணம் ஆனவுடன் ஆண் பெண் இருவருக்கும் குறைஞ்சது ஒரு 3 மாசம் 108 நாள் பாதிக்கப்பட்ட கிரகத்திற்கும் அதன் அதிபதிக்கும் தினசரி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா 108 நாள் கழித்து அந்த கிரக அதிபதி உள்ள கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கெடுபலன்கள் குறைவாகும். அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அதிகமான ஒரு வேகம் இருக்காது. அதே மாதிரி ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்த கடல்ல நீராடி 22 தீர்த்தங்களையும் குடிச்சிட்டு வந்தோம்னாலும் சிவனையும் பார்வதியும் அங்க வணங்கி வந்தால், ராமநாத சாமியும் பார்வதினி அம்மாவையும் வணங்கிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை தொடராது. மனமுருகி வணங்க வேண்டும். சும்மா பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மனமுருகி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, நீங்க சிறிதளவு பண்ணீங்கனாலும் போதும். தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னம்னா, சார் என்னால எல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்லயே வச்சு ராமநாத சாமி கும்பிடுங்க. ஆனா அக்னி தீர்த்தத்துக்கு குளிக்கணும் இல்லையா, அதுக்காவது ஒரு தடவை போயிட்டு வரணும். இந்த மாதிரி
பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் அருளால் மாற்றம் உண்டாகும். அதே போல சில பேர் பரிகாரம் செஞ்ச பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய தம்பதிகள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குறைகள் ஏற்படாதவாறு குலத்தை காத்தருள வேண்டும்னு குலதெய்வத்திட்ட கோரிக்கை வைத்து வணங்கி அதுக்கப்புறம் ஒரு நல்ல வளர்பிறை நாள்ல சாந்தி முகூர்த்தம் வைத்துக் கொண்டாலும் நல்ல குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக ஒரு சில குடும்பத்துக்கு மட்டும் ஏன் ஒரு சில கிரகத்தினால மட்டும் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக உருவாகின்றதுதான் ஒருத்தருக்கு உச்சமாக இருக்கும், ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்கும், இல்லை இன்னொருவருக்கு கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அமைப்பிலையும் இருக்கும். ஆக இந்த மாதிரி பார்த்து இது பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.